ஹலோ தோழிகளே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோச்செட்டோட செகண்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இதோட நேம் என்னென்னா பிளாக் லேஸ் க்ரோச்செட் ஸ்டிச். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக போட முடியும். இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் அதுக்காக யூஸ் பண்ண த்ரெட்டு இதுதான். இந்த த்ரெட்டுக்காக இந்த த்ரெட்டு சைஸ்லேயே நம்ம நீடிலும் எடுத்துக்கணும். நம்மளோட த்ரெட்டு பெருசாக இருந்துச்சுன்னா நீடிலும் பெருசாக இருக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போது நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு முடிச்சு, சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீடில் வச்சுட்டு அந்த ஹோலில் நீடில் வச்சுட்டு இப்போ நீடில் என்ன பண்ணணும்னா த்ரெட்டுக்கு கீழே விட்டு எடுக்கணும். நீடில் த்ரெட்டுக்கு கீழே விட்டு எடுத்திங்கன்னா ஹூக்கில் மாட்டும், அப்படியே ஹோல் வழியாக எடுத்துடணும். இதே மாதிரி செயினை நம்ம 23 செயின்ஸ் போடணும். 23 செயின் நீங்கள் போட்டு முடிக்கணும். இந்த பேட்டர்ன் நம்ம சின்னதாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இது பழகிறக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால் நான் கம்மியான செயின் தான் சொல்லியிருக்கேன். 23 செயின் போட்டு முடித்தேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து மொத்தம் 7 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 செயினை விட்டுட்டு 8வது செயினில் நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஊசியில் த்ரெட்டை 2 டைம் சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் 8வது செயினில் ஹூக்கை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு 4 த்ரெட்டு, அந்த நீடில் பார்த்திங்கன்னா 4 த்ரெட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டிலருந்து நூலை நம்ம வெளியே எடுக்கணும். இதே மாதிரி 2 ஸ்டிச்சை வெளியே எடுக்கணும். கடைசி 2 ஸ்டிச்சுக்கு வெளியே எடுத்தோன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் க்ரோச்செட் வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க 2 செயினுக்கு ட்ரிபிள் க்ரோச்செட் போடணும். நீடில் 2 டைம் சுற்றுறோம். அதுக்கப்புறம் செயினுக்குள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு பார்த்தோன்னா 4 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு வழியாக வெளியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் த்ரெட் எடுத்து 2 த்ரெட் வழியாக வெளியே எடுக்கணும். கடைசி 2 த்ரெட் இருக்கும். த்ரெட் வழியாக எடுத்து கடைசி 2 த்ரெட் வழியாக எடுத்திங்கன்னா ட்ரிபிள் க்ரோச்செட் வந்துடும். இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்லேயும் பண்ணணும், அடுத்த செயின்லேயும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் த்ரெட்டை கையில் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீடில் 2 டைமு த்ரெட்டை சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் செயின் வழியாக த்ரெட் எடுத்து திரும்பவும் செயின் வழியாக த்ரெட் எடுத்து 2 த்ரெட்டு வழியாக உள்ளே வரணும். திரும்பவும் செயினில் த்ரெட் எடுத்து 2 த்ரெட் வழியாக வெளியே வந்துடணும். ட்ரிபிள் க்ரோச்செட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 3 டைம் வெளியே எடுக்கிற மாதிரி அந்த த்ரெட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். மேலே நம்ம 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ட்ரிபிள் க்ரோச்செட் போடுறோம்.
நீடில் 2 டைம் சுற்றணும். செயினில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து திரும்ப 2 த்ரெட் வழியாக அதை எடுக்கிறோம். திரும்ப நீடில் நூல் எடுத்து 2 த்ரெட் வழியாக வெளியே எடுக்கிறோம். திரும்ப த்ரெட்டில் நூல் எடுத்து 2 நூல் வழியாக வெளியே எடுக்கிறோம். நீடில் 2 டைம் சுற்றணும். செயினில் விடணும். அப்புறம் செயின் வழியாக வெளியே எடுக்கணும். திரும்ப த்ரெட் எடுத்து 2 த்ரெட் வழியாக வெளியே எடுக்கணும். இதே மாதிரி 3 செயினில் 3 ட்ரிபிள் க்ரோச்செட் போடணும். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோச்செட் போடணும். அப்புறம் 3 செயின் போடணும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கும்போது உங்களுக்கு கடைசி 3 செயின் மட்டும் இருக்கும். அதில் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஒரு செயினில் மட்டும் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் போடுறோம். கொஞ்சம் த்ரெட்டை வந்து கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு போடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பெரிய நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப லூஸாக நம்ம பின்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்கள் த்ரெட்டோட சைஸ் என்னமோ அந்த அளவுக்கு நீங்கள் நீடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோ ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டிச்சை அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு ஒரு செயின் போடணும். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. ஒரு செயின் போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு சின்ன ஹோல் மாதிரி வந்துச்சுன்னா இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அந்த ஹோல்குள்ளே விட்டு த்ரெட் எடுத்து திரும்பவும் செயினில் த்ரெட் எடுத்து சுற்றி வரணும். இதே மாதிரி 3 டைம் அந்த ஹோலில் 3 டைம் பண்ணணும். 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு ட்ரிபிள் க்ரோச்செட் 3 இருக்கும். ட்ரிபிள் க்ரோச்செட் 3 வருதுன்னா அதுக்கு மேலே நம்ம 3 செயின் போடணும். ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருப்போம். அப்படி ஒரு இடத்துல ஸ்டிச்சிங் இருக்கும், ஒரு இடத்துல ஸ்பேஸ், ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டிச்சிங் வரும், மாறி மாறி. இப்போ ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணால் சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். நம்ம 3 செயின் போட்டிருக்கோம், அதனால் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அதே மாதிரி 3 ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து அதுக்கு நேராக மேலே வந்து 3 செயின் போடணும். இதே மாதிரி அந்த கேப் இருக்க இடத்துல 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். கேப் இல்லாத இடத்துல அந்த ட்ரிபிள் க்ரோச்செட் வர இடத்துல நம்ம 3 செயின் போடணும். கடைசி முடிக்கும்போது 3 சிங்கிள் க்ரோச்செட்டோட முடிச்சிருக்கேன். அது முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த பேட்டர்னை திருப்புறோம். திருப்பிட்டு திரும்ப ஒரு செயின் போடுறோம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோச்செட் இருக்குது 3. அப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணால் செயின் போடணும். 1 2 3 நம்ம 3 செயின் போடுவோம் எப்போவும். அதே மாதிரி 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அதில் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 1, அப்புறம் 2வது சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அப்புறம் 3வது சிங்கிள் க்ரோச்செட். இப்போ நம்மளுக்கு அடுத்தது சிங்கிள் க்ரோச்செட் 3 இருக்குது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோன்னா 3 செயின் போடணும். பிளாக் லேஸுங்கிறது சிம்பிள் தான், சின்ன சின்ன கேப் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். இப்போ ஸ்பேஸ் இருக்கிறதுல நம்ம 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இதே மாதிரி கடைசி ரோ வரைக்கும் வந்துடணும். அதில் சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியாகவும் சிங்கிள் க்ரோச்செட் இருக்குது. அதனால் அதுக்கு மேலே வந்து
3 செயின் போட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரே ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டுட்டு திருப்பிட்டு 3வது ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 4th ரோக்கு வந்து ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டே நமக்கு கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், கேப் இருந்தால் நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அப்புறம் 3 செயின் போடணும். அப்புறம் சிங்கிள் க்ரோச்செட், 3 செயின், சிங்கிள் க்ரோச்செட், 3 செயின், அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணோம். இதோட 4th ரோ முடிஞ்சிடும். இதுதான் நம்மளுக்கு இந்த 4 ரோ வச்சு தான் கண்டினியூஸாக நம்மளுக்கு மேலே வரைக்கும் இந்த பேட்டர்னை போடுவோம். இந்த 4 ரோவே உங்களுக்கு போதுமானது. கடைசி 5th ரோக்கு என்ன பண்ணுறோன்னா, இதே மாதிரி நம்ம கீழே என்ன போட்டோமோ அதே தான் மேலேயும் போட போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 5 செயின் போடுறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இங்கே சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு செயின் போட்டிருக்கோம், செயின் வர மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ட்ரிபிள் க்ரோச்செட், அந்த ஸ்பேஸில் ட்ரிபிள் க்ரோச்செட் போடுறோம். ட்ரிபிள் க்ரோச்செட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போடுற கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த பிளாக் லேஸ் மெத்தட் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் போட முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஸ்வெட்டரு இல்லை பிளாங்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இதெல்லாம் ஸ்வெட்டர், இந்த மேலே ஓவர் கோட் மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் லேஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே இந்த மெத்தடை நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி ட்ரிபிள் க்ரோச்செட் வச்சு மேலே நம்ம போட்டு முடிக்கணும். இது 5th ரோ. இந்த 5th ரோ முடிஞ்சதுக்கப்புறம் இதே மெத்தடை நீங்கள் மேலே போடணும். 3 ரோக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 4வது ரோ வந்து அந்த ட்ரிபிள் க்ரோச்செட் போடணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அப்புறம் 3 செயின், சிங்கிள் க்ரோச்செட். நம்ம ஒரு டைம் மட்டும்தான் ட்ரிபிள் க்ரோச்செட் போடுவோம். 3 ரோக்கு வந்து சிங்கிள் க்ரோச்செட் தான் போடுவோம். நீங்கள் கவனமாக பாருங்கள். கீழே வந்து ட்ரிபிள் க்ரோச்செட் கீழே இருக்குது, மற்ற 3 ரோ வந்து சிங்கிள் க்ரோச்செட் தான். இதே ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். இது கொஞ்சம் சிம்பிளான பேட்டர்ன் தான், உங்களாலையும் போட முடியும். ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு பழகுங்க. உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே இதை பண்ணி பழகிக்கங்க. தேங்க்யூ.